சென்னை புறநகர் பகுதியான துரைப்பாக்கம் பிரதான சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், இந்த துரைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது? அங்கு மழை தற்போது பெய்து வருகிறதா? என்ன விவரம்? கார்த்திகா, ஓஎம்ஆர் சாலை துரைப்பாக்கம் பகுதியில் இருக்கிறோம். தற்போது இங்கு மழை இல்லை, ஆனால் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த இடம் ஒரு மிக முக்கியமான ஒரு சாலை. ஓஎம்ஆர் சாலையில் நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்கிறது, தனியார் கல்லூரிகள் இருக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கிறது. மிக முக்கியமான சாலை. சென்னைக்கு புறநகர் பகுதிக்கு வேலைக்கு வருபவர்களும் அதை முடிச்சுட்டு செல்லக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கை அதிகம். காலையிலிருந்து நண்பகல் நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக இன்னும் கூடுதலாக தண்ணீர் தேங்கிய ஒரு இடமாக இந்த இடம் இருந்திருக்கிறது. தற்பொழுது சற்று மழை நீர் வடிந்திருக்கிறது இந்த பகுதியில். ஆனாலும் இன்னும் ஒரு 2 அடி வரை முக்கியமான சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு சிரமமாகவே இருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் ஒளிப்பதிவாளர் முரளி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே வழக்கமாகவே இந்த பகுதியில் தண்ணீர் அதிக அளவுக்கு தேங்கும் என்று இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பணி முடித்துட்டு போறவர்களும் நமக்கு சொல்றாங்க. மாநகராட்சி அதிகாரிகள் சார்பாக இங்க ஒரு டிராக்டர் மோட்டாரும் வச்சிருக்காங்க, தண்ணீரை வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையும். அதே போல அந்த பக்கம் ஊழியர்களும் அதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. எனினும் இந்த நேரத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய மாணவர்கள், அதே போன்று அலுவலகம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இதன் காரணமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. தண்ணீர் ஒரு தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தால் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் அதே போன்று சாலையில் நடந்து செல்ல முடியாது இருக்கிறது. சாலை ஓரமாக நடைபாதையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மழை நீரும் தேங்கி இருக்கிறது. அதனால் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகளை பொறுத்தவரை இங்கு டிராக்டர் மோட்டார் வைத்திருப்பதாகவும் மழை நீரை வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறாங்க. எனினும் இன்னும் நாளையும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஓஎம்ஆர் சாலையில் வேலைக்காகவும் பல்வேறு தேவைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய இந்த மிக முக்கியமான சாலையை கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. தற்போது தண்ணீர் சற்று வடிந்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக இந்த பகுதியில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களும் பருவமழை நேரத்தில் நாங்கள் எப்போதும் ஒரு சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே மாநகராட்சி அதிகாரிகளும் போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கார்த்திகா, மிகவும் முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய துரைப்பாக்கம் சாலையில் இன்னும் கவனமோடு மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் 2-3 நாட்களுக்கு மழை தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.